வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு. நண்பர்களே, பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமது பட்டாம்பூச்சி பண்பலையில் ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள், அரிய யுக்திகளோடு ஞாபகம் உங்கள் சாய்ஸ் என்ற அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னாக்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்பு எண்கள் 9600454494 மற்றும் 9940283447. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அன்பான பட்டாம்பூச்சி FM வானொலி நேயர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கங்கள். ஞாபகம் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை வாரந்தோறும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பலரும் என்னிடம் கேட்பதுண்டு, நீங்கள் எப்படி எந்த தேதியை சொன்னாலும் அதன் கிழமையை உடனடியாக சொல்கிறீர்கள், இது ஏதேனும் மாயஜாலமா என்று. இன்று அந்த வித்தையின் ரகசியத்தை உங்களுக்கும் கற்றுத்தரப் போகிறேன். இது மாயமோ மந்திரமோ அல்ல, முறையான எளிமையான ஒரு நுட்பம். இதை நீங்கள் கற்றுக்கொண்டால் இன்று முதல் நீங்களும் ஒரு நடமாடும் நாள் தான். இந்த தலைப்பை நான் ஏன் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எந்த போட்டித் தேர்வு எடுத்தாலும் அதில் ஒரு தேதியை கொடுத்து அதுக்கு கிழமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறைந்தபட்சம் 1 மார்க்கு, அதிகபட்சம் 2 மார்க்குக்கு இந்த கேள்வியை கேட்குறாங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு கலை. ஸோ இதை நம்ம முதல் படியாக அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கடைசி ஸ்டெப்பை பார்க்கலாம். அதாவது தேதி இருக்கும், மாதம் இருக்கும், நூற்றாண்டு இருக்கும், வருடங்கள் இருக்கும். இந்த ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒரு பிரத்யேக குறியீட்டு எண் இருக்குது. இப்போ தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு குறியீட்டு எண் இருக்கும். ஒவ்வொரு தேதிக்கும், ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு குறியீட்டு எண் இருக்கும். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு குறியீட்டு எண் இருக்கும். ஒவ்வொரு வருடத்திற்கும் 00லேருந்து 99 வரை 100 வருடத்துக்கும் ஒரு குறியீட்டு எண் இருக்கும். அந்த 4 குறியீட்டு எண்ணு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக கிழமையை கண்டுபிடிச்சிடலாம். அந்த குறியீட்டு எண்களின் மதிப்பு 0 முதல் 6 வரைக்கும் தான் இருக்கும். அது தேதி ஆகட்டும், மாதம் ஆகட்டும், நூற்றாண்டு ஆகட்டும், அல்லது வருடங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே 0 முதல் 6 வரைக்கும் தான் இருக்கும். மொத்தம் 7 எண்கள் தான் இருக்கும். அதனால நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வது எளிது. இப்போ இந்த கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு குறியீட்டு எண், ஒரு மாதத்திற்கு ஒரு குறியீட்டு எண், ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு குறியீட்டு எண், ஒரு வருடத்திற்கு குறியீட்டு எண். இது 4ஐயும் கூட்டி அதில் வரக்கூடிய விடையை வைத்து நம்ம கிழமையை சொல்லிடலாம். கூட்டல் விடை வந்து 1 வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை, 2 வந்தால் திங்கட்கிழமை, 3 வந்தால் செவ்வாய்க்கிழமை, 4 வந்தால் புதன்கிழமை, 5 வந்தால் வியாழக்கிழமை, 6 வந்தால் வெள்ளிக்கிழமை, மீதி வரலன்னா அதாவது 0 மீதி வந்துச்சுன்னா அது சனிக்கிழமை. இது கடைசி ஸ்டெப். ஒருவேளை கூட்டுத்தொகை 7 விட, அதாவது 6 விட அதிகமாக வந்துச்சுன்னா என்ன பண்றது? இப்போ குறியீட்டு எண் 6 வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம். 4க்குமே 6 வருதுன்னு வச்சுங்க. 4 6ஐயும் கூட்டினோம்னா 24 வந்துடும் இல்லையா? அப்போ 6 விட கூட வருது, எப்படி கிழமையை கண்டுபிடிக்க முடியும்? சரி, 6 விட கூட்டுத்தொகை கூட வந்துச்சுன்னா அந்த கூட்டுத்தொகையை வந்து 7ஆல் வகுக்கணும். ஏன்னா வாரத்துக்கு 7 நாள். வகுக்கும் பொழுது அந்த ஈவை விட்டுட்டு மீதியை எடுத்துக்கணும். அந்த மீதி என்ன எண் வருதோ அதை வைத்து கொண்டு நம்ம கிழமையை சொல்லிடலாம். இப்போ ஒருவேளை கூட்டுத்தொகை வந்து 9 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிழமை வரும்னு பார்த்தீங்கன்னா, 9 7ஆல் வகுத்தோம்னா 1 7 7, மீதி 2. 2னா என்ன கிழமை? 1னா ஞாயிற்றுக்கிழமை, 2னா திங்கட்கிழமை. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இதுதான் கடைசி ஸ்டெப். இப்போ நம்ம என்ன கற்றுக்கணும்? தேதிக்கு எப்படி அந்த பிரத்யேக குறியீட்டு எண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அதை பார்த்துட்டு போவோம். முதல்ல நம்ம தேதிக்கு எப்படி குறியீட்டு எண்ணை கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். தேதி வந்து 1லேருந்து 31 வரைக்கும் இருக்கு. எந்த தேதி நம்ம சொன்னோம்னாலும் உடனே அந்த தேதியை 7ஆல் வகுக்கணும். ஈவை விட்டுறணும். மீதி என்ன வருதோ அதுதான் அந்த தேதிக்கான குறியீட்டு எண். இப்போ நம்ம பார்த்தோம்னா 1 தேதிக்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6. இது 7ஆல் வகுத்தோம்னா இது அதே எண் தான் வரும், மீதி வரும். அதனால 6 தேதி வரைக்கும் தேதி என்னவோ அதுதான் அதனுடைய குறியீட்டு எண். இப்போ தேதி 7 வருதுன்னு வச்சுங்க, அதை 7ஆல் வகுக்கணும். ஏன்னா வாரத்துக்கு 7 நாள். 1 7 7, மீதி 0. ஈவை விட்டணும், மீதி தான் எடுத்துக்கணும். அப்போ 7க்கு வந்து குறியீட்டு எண் 0. 7க்கு மட்டும் இல்லை, 7இன் மடங்குகள் எல்லாத்துக்குமே 0 தான் வரும். இப்போ 7 தேதி 7, 14, 21, 28, இதில் 4 தேதியில் ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அதை 7ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? மீதி 0. அப்போ இந்த 4 தேதிகளுக்கும் குறியீட்டு எண் 0. 8, 15, 22, 29 இந்த 4 தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 7ஆல் வகுத்தீங்கன்னா மீதி 1 வரும். அதனுடைய குறியீட்டு எண் கண்டுபிடிக்க தெரியும் இல்லைங்களா? அப்போ நான் தேதி 31ன்னு சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 7ஆல் வகுங்க. 4 7 28, மீதி எவ்வளவு? 3. அப்போ தேதி 31க்கு அதனுடைய பிரத்யேக குறியீட்டு எண் 3. ஒருத்தர் தேதி சொல்லும் போதே நம்ம டக்குன்னு இதை கண்டுபிடிக்க பயிற்சி பண்ணிக்கணும். இப்போ 17ஆம் தேதி நான் பிறந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுக்கு என்ன தெரியணும்? 3ன்னு தெரியணும். 7 14, மீதி 3. அப்போ 17க்கு வந்து குறியீட்டு எண் 3.
3 தேதியவே மறந்துடலாம். அந்த குறியீட்டு எண்ணை தான் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எந்த தேதி கொடுத்தாலும் குறியீட்டு எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், மாதத்திற்கான குறியீட்டு எண்ணை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அதுக்கு என்ன குறியீட்டு எண், அதை எப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய பிரத்யேக குறியீட்டு எண்ணை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள சில சுவாரஸ்யமான கற்பனைகளை பயன்படுத்தலாம். இங்கேயும் 0 to 6 தான் குறியீட்டு எண். ஸோ முதல்ல குறியீட்டு 0ன்னு வச்சுக்கோம். எந்தெந்த மாதத்துக்கு 0ன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கும் ஜூலை மாதத்திற்கும் அதனுடைய பிரத்யேக குறியீட்டு எண் 0. ஸோ ஏப்ரல் மாதம் எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ஏப்ரல் மாதம் ஃபூல்ஸ் மந்த் இல்லையா, முட்டாள்னா நம்ம 0. ஓகே, அப்போ அதுக்கு ஈஸியாக 0ன்னு வச்சுக்கலாம். ஜூலை மாதம் இப்போ ஜூலை மாதம் தான் இல்லையா, குற்றால சீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வெயிலே இல்லை, அதனால அதுக்கும் நம்ம என்ன வச்சுக்கலாம், 0ன்னு வச்சுக்கலாம். குறியீட்டு எண் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி அக்டோபர் இந்த 2 மாதத்திற்கும் குறியீட்டு எண் 1. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜனவரி 1வது மாதம், அதனால குறியீட்டு எண் 1. அக்டோபர் 10வது மாதம், அதுலேயும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1ன்னு வருது இல்லைங்களா, அதனால ஜனவரிக்கும் அக்டோபருக்கு 1 அப்படின்னு நம்ம எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது குறியீட்டு எண் 2 உள்ள மாதம் மே மாதம். ஸோ மே மாதம்னாவே நம்மளுக்கு எப்பொழுதும் டக்குன்னு ஞாபகம் வர்றது மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர் தினத்துக்கு அடுத்த நாள். குறியீட்டு எண் என்னது, 2. ஓகே, அடுத்தது குறியீட்டு எண் 3 எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, சுதந்திரம். நம்மளுடைய கொடிக்கு எத்தனை வர்ணங்கள் இருக்குது, கொடியில் 3 வர்ணங்கள் இருக்குது, அதனால் அது ஈஸியாக 3ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது ஆகஸ்ட் ஆங்கிலத்தில் நம்ம ஷார்ட்டாக எழுதினோம்னா எப்படி எழுதுவோம், AUG அப்படின்னு 3 எழுத்துல எழுதுவோம், அதனால ஆகஸ்ட்டுக்கு குறியீட்டு எண் 3. அடுத்தது குறியீட்டு எண் 4 3 மாதங்களுக்கு இருக்குது, பிப்ரவரி, மார்ச், நவம்பர். இது எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரினோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது, வேலண்டைன்ஸ் டேனா லவர்ஸ் தினம். ஸோ லவ் அப்படிங்கிறதுக்கு LOVE எத்தனை எழுத்து, 4 எழுத்து, அதனால அதுக்கு 4. மார்ச் மாதம்னாவே நம்மளுக்கு எக்ஸாம் மாதம். ஸோ எக்ஸாமுக்கு எத்தனை எழுத்து வருது, அதுலேயும் 4 எழுத்து, EXAM 4 எழுத்து வருது. ஓகே, அடுத்தது நவம்பர் என்னது, நவம்பர்னு சொன்னோடனே நம்மளுக்கு குழந்தைகள் தினம் ஞாபகத்துக்கு வருது. குழந்தை அது தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை, அதுவும் என்னது 4. பேபி தினம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 எழுத்து வரும். அதனால நவம்பர் மாதத்திற்கும் 4 அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது 5. குறியீட்டு எண் 5 உள்ள மாதம் ஜூன் 5ஆம் தேதி. என்ன ஒரு பிரத்யேக நாள், அது உலக சுற்றுச்சூழல் தினம். அது உங்களுக்கு தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கங்க, அது எப்பொழுதுமே ஜூன் 5ஆம் தேதி, அதனால ஜூன் மாதத்திற்கு குறியீட்டு எண் 5 அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது குறியீட்டு எண் 6, இதுதான் லாஸ்ட். 6 தான் பெருசு இல்லைங்களா, 0 முதல் 6 வரை தான் எல்லா குறியீட்டு எண்ணும். ஸோ நம்ம 12 மாதத்தில் டிசம்பர் மாதம் தான் கடைசி மாதம், அதனால கடைசி குறியீட்டு எண் 6. இங்கிலீஷில் செப்டம்பர்னு எழுதிங்கன்னா ஆங்கில மாதத்திலே மிக நீளமான மாதம் செப்டம்பர் தான் ஸ்பெல்லிங் வைஸ். அதனால மிக அதிகமான குறியீட்டு எண் 6 அந்த மாதத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம குயிக்காக இதை இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா 0 என்ன வரும், ஏப்ரல் 1, ஜனவரி 1, அக்டோபர் 10, அதனால 1. 2 மே மாதம் 2. குறியீட்டு எண் 3 உள்ள மாதம் ஆகஸ்ட். குறியீட்டு எண் 4 உள்ள மாதங்கள் 3, பிப்ரவரி, மார்ச், நவம்பர். பிப்ரவரினோடனே லவ் 4 எழுத்து, மார்ச் அப்படின்னா எக்ஸாம் 4 எழுத்து, நவம்பர் அப்படின்னா குழந்தைகள் தினம், குழந்தை 4 எழுத்து, அதனால அதுக்கு 3 மாதத்துக்கு 4. 5 ஜூன் மாதம். செப்டம்பர் மாதம் மிக நீளமான ஸ்பெல்லிங் உடைய மாதம், அதனால மிக உயர்ந்த குறியீட்டு எண் 6. இப்போ உங்களுக்கு தேதிக்கு எப்படி குறியீட்டு எண் கண்டுபிடிக்கிறது, மாதத்துக்கு எப்படி குறியீட்டு எண்ணை எப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், நூற்றாண்டுகளுக்கான குறியீட்டு எண் என்ன அப்படிங்கறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கணும். இந்த நூற்றாண்டுகளுக்கான குறியீடு ரொம்ப ஈஸி. ஏன்னா இது ஒரு சுழற்சி முறையில் வரும். 6, 4, 2, 0 இந்த 4 எண்ணு தான். இது ஒரு சுழற்சி முறையில் வரும். 1600களில் தொடங்கும் வருடங்களுக்கு குறியீட்டு எண் 6. 1700களில் தொடங்கும் வருடங்களுக்கு 4. 1800களில் தொடங்கும் வருடங்களுக்கு 2. 1900களில் தொடங்கும் வருடங்களுக்கு 0. திருப்பி 2000. இப்போ நம்ம என்ன நூற்றாண்டுல இருக்கோம், 2000ல் ஆரம்பிக்குது இல்லையா, 2025 2000ல் ஆரம்பிக்குது. திருப்பி 2000க்கு 6, 2100க்கு 4, 2200க்கு 2, 2300க்கு 0, அப்புறம் 2400க்கு திருப்பி 6. இது அப்படியே தொடர்ச்சியா வரும். ரொம்ப ஈஸி. 4 தான் தொடர்ச்சியில வரும். 6, 4, 2, 0. சரிங்களா? இப்போ நம்ம 2000ல் இருக்கிறோம் இல்லையா, அந்த 2000 நூற்றாண்டுக்கு என்ன குறியீட்டு எண் 6.
அடுத்த நூற்றாண்டுக்கு 2100 நூற்றாண்டுக்கு 4, போன நூற்றாண்டுக்கு 1900க்கு 0. அவ்வளவுதான், ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். 1600க்கு 6, 1700க்கு 4, 1800க்கு 2, 1900க்கு 0. திருப்பி சுழற்சி முறையில் 2000க்கு 6, 2100க்கு 4, 2200க்கு 2, 2300க்கு 0. அப்படியே அது தொடர்ந்து 6, 4, 2, 0 ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து கடைசியா நம்ம என்ன பார்க்கணும், வருடங்களுக்கு 00லேருந்து 99 வருஷம், மொத்தம் 100 வருடங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருடத்திற்கு என்ன இருக்கு, ஒரு பிரத்யேக குறியீட்டு எண் இருக்கு. அதுவும் 0லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். அதை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வருடம் தெரிஞ்ச உடனே நம்ம அதை கணக்கிட்டு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப 4 குறியீட்டு எண் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா கிழமையை கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்ப நம்ம அடுத்து இந்த வருடங்களுக்கான குறியீட்டு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் மென்டலாக மனக்கணக்கு போட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல கடைசி 2 எண், இப்போ 2025 அப்படின்னா 2000க்கு 6 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 25 தான் வருடம், அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ முதல்ல என்ன வருடம் கொடுத்துருக்காங்களோ அதை 4ஆல் வகுக்கணும். ஏன் 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 4 வருடத்திற்கு ஒரு முறை லீப் வருடம் வரும், அதனால இதை 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுத்தா என்ன வரும், இப்போ 25 எடுத்துக்கங்க, 4ஆல் வகுத்தீங்கன்னா 6 4 24. இப்போ ஈவை எடுத்துக்கணும், ஈவு வந்து 6, மீதியை விட்டுருங்க. இப்போ அந்த வருடம் 25 உங்களுடைய ஈவு 6 வந்துச்சு இல்லையா, அதோட கூட்டிக்கணும். அப்ப 25 6 எவ்வளவு வரும், 31. இப்ப இந்த கூட்டுத்தொகையை 7ஆல் வகுக்கணும். ஏன்னா வாரத்துல 7 நாட்கள். அப்போ 31 7ஆல் வகுத்தோம்னா 4 7 28. அந்த ஈவை விட்டுறணும், மீதியை எடுத்துக்கணும். மீதி எவ்வளவு, 3. அப்போ வருடம் 25ற்கு குறியீட்டு எண் 3, அவ்வளவுதான். இப்போ இதே வருடம் 60ன்னு வருதுன்னு வச்சுங்க. இப்போ 1960ன்னு சொல்றோம். 1900 நூற்றாண்டுல போயிடும், அது 0. 60க்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும்னா 60 வருடத்தை நீங்க 4ஆல் வகுத்தீங்கன்னா 15, மீதி 0. நம்ம மீதியை எவ்வளவு வந்தாலும் விட்டுறலாம். அப்போ அந்த 15 ஈவை அந்த வருடத்தோட 60 கூட்டிங்கன்னா 75. இப்போ 75 7ஆல் வகுத்தீங்கன்னா 5 70. 10 ஈவை விட்டுருங்க, மீதி 5 எடுத்துங்க. அப்போ வருடம் 60ற்கான குறியீட்டு எண் 5, அவ்வளவுதான். நீங்க என்ன வருடம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரிங்களா? நீங்க அப்போ 00லேருந்து 99 வரைக்கும் இந்த மாதிரி கணக்கிட்டு அந்த வருடத்திற்கான குறியீட்டு எண்ணை மனக்கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கடைசியா நான் ஒன்று சொல்றேன். 99வது வருடத்திற்கு என்ன குறியீட்டு எண் வரும்னு கேட்குறோம். முதல்ல 4ஆல் வகுங்க. 4ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும், 24 4 96. மீதி 3 விட்டுறலாம். அப்போ 99ஓட 24 கூட்டினீங்கன்னா 123. 123 இப்போ வாரத்தின் 7 நாளால் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும், 123 வகுத்தீங்கன்னா 1 7 7 7 49 4 வருது. மீதி வந்து 4 வருது. அப்போ அந்த 99 வருடத்திற்கு குறியீட்டு எண் வந்து பிரத்யேக குறியீட்டு எண் 4, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், 2 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். அது கொஞ்சம் நீங்கள் பயிற்சி பெற்றுக்கணும், அவ்வளோதான். இப்போ 4 குறியீட்டு எண் நம்ம படித்தாச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு தேதியை சொல்லி கிழமையை கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு பார்த்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தேதி கொடுக்குறேன், அதுக்கு கிழமை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். 28 ஜூலை 2025. இப்போ தேதி 28, 7ஆல் வகுத்தீங்கன்னா 4 7 28, மீதி 0. அப்போ அதுக்கு குறியீட்டு எண் 0. அதை விட்டுடலாம், 0னா நம்ம மறந்துடலாம். ஜூலை அதையும் விட்டுடலாம், 0 + 0 0. வருடம் வந்து 2025, 2000க்கு 6. இப்போ நம்ம 0 கூட்டல் 0 கூட்டல் 6 போட்டோம்னா 6. இது வரைக்கும் 6 வந்திருக்கு. வருடம் 25. ஸோ 25 4ஆல் வகுத்தோம்னா 6 4 24. அப்போ என்ன வரும், 25 கூட்டல் 6 31. 31 7ஆல் வகுத்தோம்னா 4 7 28. அப்போ மீதி 3. அப்போ வருடம் 25ற்கு குறியீட்டு எண் வந்து 3. நம்ம ஏற்கனவே 6 வச்சுருந்தோம் இல்லையா, 2000க்கு 6. இப்போ 3 வருது 25க்கு. 6 கூட்டல் 3 9 வருது. ஸோ 9 வந்து வாரத்தில் 7 நாள் தான், 7க்கு மேலே வருது. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், 9 7ஆல் வகுத்துக்கணும். 9 7ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், 1 7 7, மீதி 2. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், மீதி 1 வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை, மீதி 2 வந்தால் திங்கட்கிழமை. இப்போ நம்மளுக்கு மீதி 2 வரதுனால 28 ஜூலை 2025 திங்கட்கிழமை. ஓகே, நீங்கள் எந்த தேதி எடுத்தும் கிழமையை கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பிரத்யேக விதி ஒன்று இருக்குது, நல்ல தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வருடம் லீப் வருடமாக இருந்து மாதம் ஜனவரி அல்லது பிப்ரவரியாக மட்டும் இருந்தால் நீங்கள் கடைசியில் கண்டுபிடிக்கிற விடையிலிருந்து 1 கழிச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். வருடம் லீப் வருடமாக இருக்கலாம், ஆனால் மாதம் ஜனவரி பிப்ரவரி இல்லை அப்படின்னா கழிக்கக்கூடாது. என்ன விடை வருதோ அதுக்கு அப்படியே என்ன கிழமைங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ எப்படி லீப் வருடமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, வருடத்தை வந்து 4ஆல் வகுத்தீங்கன்னா மீதி வராமல் இருந்துச்சுன்னா, மீதி 0 வந்தால் அந்த வருடம் வந்து லீப் வருடம். சரி, ஆனால் நூற்றாண்டுகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, 4ஆல் வகுக்கக்கூடாது, 400ஆல் வகுக்கணும். 400ஆல் மீதி இல்லாமல் வகுப்பட்டால் மட்டுமே அது லீப் வருடம்.
ஸோ உங்களுக்கு இப்போ இது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நல்லா நீங்கள் பயிற்சி பெற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நடமாடும் நாட்காட்டி தான். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம், சந்தைக்கொல்லை, மன்னாக்குடி, திருவாரூர் மாவட்டம். தொடர்பு எண்கள் 9600454494 மற்றும் 9940283447. இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.